பொம்மால இதுதான்டா டெஸ்ட் மேட்ச், இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம லார்ட்ஸ்ல வந்து விட்னஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த பிச்சர்ஸ் ஹேவ் பீன் ஃபிளாட். டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா இதுதான் வந்து ப்ராப்பரான அத்தன்டிக்கான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நேற்று பார்த்தது லார்ட்ஸ்ல. அண்ட் வெரி வெரி சேட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா டு நாட் ஹேவ் ஃபினிஷ்ட் இட். பிரில்லியண்டான நாக்கு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேஷன் கம்பேஷன் டிசிப்ளின் வந்து ரவீந்திர ஜடேஜா இந்த அளவுக்கு வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ வெல்கம் டு டாட் பால் கிரிக்கெட். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், இங்கிலாந்து வந்து லார்ட்ஸில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க ஸ்லோப் இருக்கும், 2.5 மீட்டர் ஸ்லோப் இருக்கும். ஸோ என்ன ஸ்லோப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா, லார்ட்ஸில் ரெண்டு எண்ட் இருக்குது. ஒன்று நர்சரி எண்டு, இன்னொன்று வந்து பவிலியன் எண்டு. ஸோ பவிலியன் எண்டு வந்து யூஸ்வலி டவுன் த ஸ்லோப் அப்படின்பாங்க. அதாவது லார்ட்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு கிரவுண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா லார்ட்ஸ் வந்து நேச்சுரலி ஒரு டெரெயினில் வந்து கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம். இதுக்கு முன்னாடி ஒரு டக் பாண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லோப்பை இனிஷியலி வந்து ரிமூவ் பண்ண சொல்லி அத்தாரிட்டி சொல்லும்போது அவங்க வந்து பண்ணல. ஏன்னா ஒரு ட்ரூ டெஸ்ட் இருக்கட்டும், ஒரு சேலஞ்ச் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டாங்க. டவுன் தி ஸ்லோப் பால் வந்து ரொம்ப சி மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அண்ட் அப் தி ஸ்லோப் வந்து பிளேயர்ஸ் லைக் பும்ரா ஹூ ஹவ் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்கில், அந்த ஆங்கிள் ரன் அப் இருக்கு, பாலை வந்து உள்ள ஆங்கிள் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அப் தி ஸ்லோப் யூஸ் ஆகும். ஸ்பின்னர்ஸ் வில் ஆல்சோ கம் இன் டு த பார்ட்டி இந்த அப் தி ஸ்லோப்பு. ஸோ ஆல்வேஸ் லார்ட்ஸ் வந்து ரொம்ப சீமிங் கண்டிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் யா அஃப்கோர்ஸ் அதே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்துமே வந்து நாங்கள் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போகிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா இங்கிலாண்டோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பால் ரெண்டு பக்கம் மூவ் ஆகுது. இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு பேட். நம்ம ஏர்லியர் மேட்ச் அது மாதிரி ஃப்ளாட் ஆகலை, பால் சாஃப்டாகவுமே அந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆகலை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க பேஸ் பால் அப்படிங்கிற நேச்சுரல் கேமை கர்வ் பண்ணி தே பிளேட் ஆத்தென்டிக் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ தே ஸ்கோர் 387. ஜாக் ராலி அண்ட் டக்கெட் இனிஷியலி நிதிஷ் ரெட்டி கிட்ட அவுட் ஆனாங்க. நிதிஷ் ரெட்டி சம்வாட் இஸ் பவுலிங் வெல் இந்த சீரீஸில். ஸோ கிடைக்கிற சான்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுலிங் பண்ணிட்டு வராரு. ஸோ ஜாக் ராலி இன்னும் எவ்வளோ வருஷம் ஆடிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வி நோ ஜாக் ராலி இஸ் குவைட் இன்கன்சிஸ்டன்ட். எவ்வளோ நாளாக வந்து இதே தான் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ப்ரீவியஸ் ஆஷஸ்ல ஒரு செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் எடுத்தார். அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் பீன் வெரி வெரி இன்கன்சிஸ்டன்ட். அண்ட் பென் டக்கெட் கே இஸ் அலோட். ஏன்னா போன மேட்ச் அண்ட் முன்னாடி மேட்ச் பில்லியன் செஞ்சுரி அடிச்சாரு. ஓலி போப்புமே நீங்க பாருங்க 44. அவரோட பார்ட்னர்ஷிப் வித் ரூட் வந்து ரொம்ப ரொம்ப குரூசியலா இருந்துச்சு. ஆனா இருந்தாலுமே யா சம்ஹவ் அவருமே வந்து கொஞ்சம் அந்த டெஸ்ட் அந்த லஞ்ச்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ப்ராப்பரா ஆடி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருந்திருக்கலாம். ஸோ கான்சென்ட்ரேஷன் லூஸ் பண்ணி அவர் அவுட் ஆனாரு. ஆனால் அவருமே வந்து ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். அவர் ஆல்வேஸ் சீரீஸோட ஸ்டார்டிங்ல ஒரு செஞ்சுரியோட ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் மிச்சம் 4 மேட்ச் ரொம்ப குவைட்டாவே இருப்பாரு. சோலி போப்புமே வந்து இதே ஸ்ட்ரகிள் தான். போன இங்கிலாந்து சீரீஸ்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் எந்த மேட்ச்மே பெருசா வந்து அவர் ஸ்கோர் பண்ண மாதிரியே தெரியல. அண்ட் ஜோ ரூட், ஜோசப் எட்வர்ட் ரூட், எவ்வளோ பெரிய கோட்டியா நீ! ஆ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சி மூவ்மெண்ட் இருக்கிற கண்டிஷன்ல வேற மற்ற பேட்டர்ஸ் வந்து மிசரபிளா ஃபெயில் ஆகிற ஒரு கண்டிஷன்ல ஒத்த ஆளா நின்று வந்து ஆடுறாரு. அவரோட கவர் டிரைவ் இஸ் ஸோ ப்ளீசிங் டு வாட்ச். அது மட்டும் இல்லாம ஜோ ரூட் ஆடினாலே ஜோ ரூட் மட்டும் ஆடலை, அந்த சுத்தி இருக்கிற க்ரௌட் எல்லாமே சேர்ந்து அவர் ஒரு ஒரு பாலுக்கும் அவர் ஆடுற ஷேர் பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அவர் ஷஃபிள் பண்ணி கிளீனாக ஷஃபிள் பண்ணி ஆடுவார். ஸோ ஜோ ரூட் வந்து எப்பவுமே நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஷீ மூமெண்ட் இருக்குன்னா ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி நவுந்து அந்த ஸ்விங்கை நெகேட் பண்ணி ஷஃபிள் பண்ணி ஆடுவார். ஸோ இதுதான் ஜோ ரூட்டு. அண்ட் எட் அகெயின் ஜோ ரூட் மாஸ்டர் கிளாஸ். இவ்வளோ நாள் குவைட்டாக இருந்தார், நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே ஜோ ரூட் நான் தானே இங்கே லியோதாஸ் அப்படின்ற மாதிரி பிரில்லியண்ட்டாக ஒரு செஞ்சுரி. அண்ட் அந்த சி மூமெண்ட் பும்ரா அண்ட் சிராஜு பிரில்லியண்டா போட்டிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸும் பிளேல வந்ததும் இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு நாக்கு, அதுவும் எல்லாமே மோஸ்டா சிங்கிள் டபுள்ஸ் தான். அண்ட் ஜோ ரூட் ஹாஸ் பீன் ஸ்டாண்ட் அவுட். ஹாரி ப்ரூக் சி மூமெண்ட் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், அவர் வந்து கொஞ்சம் அடிக்க மாட்டாரு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க எடுத்து பாருங்க, அவர் நியூசிலாண்ட்லயுமே அவர் ஆடின 2 டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் ஃபிளாட் பிச்சு. பாகிஸ்தான்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ஹைவே தான். அண்ட் இங்கே கொஞ்சம் சி மூமெண்ட் இருந்துச்சு, கொஞ்சம் பால் டிப் ஆகி உள்ள வந்தது. ஒன்ஸ் அகெயின் ஹாரி ப்ரூக் அவரோட வேலையை காமிச்சிட்டாரு வித் பீச் ஆஃப் த டெலிவரி ஃப்ரம் பும்ரா. அதையுமே வந்து இது பண்ணும். ஏன்னா பும்ரா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் டேல அவங்க வந்து அவர் வந்து ரொம்ப அன்லக்கியா இருந்தார். விக்கெட்டே கிடைக்கல, ஒரே ஒரு விக்கெட் தான் கிடச்சிருந்துச்சு. 12 ஓவர் 20 ரன் என்னமோ கொடுத்துருந்தாரு. அண்ட் செகண்ட் டே பால் கரெக்டாக அந்த நர்சரி எண்ட்லேருந்து சி மூமெண்ட் இருந்துச்சு. அண்ட் பும்ரா அவரோட ஆங்கிள் ரன் அப் வச்சு அந்த ஸ்லோப் வந்து பிரில்லியண்டாக பயன்படுத்தி ஒரு விக்கெட் வந்து எடுத்தார், 3 விக்கெட்டு. ஸோ 3 குவிக் விக்கெட் எடுத்தோடனே
இந்தியா சம்வாட் வந்து கேம்குள்ள வந்தாங்க. ஏன்னா லார்ட்ஸ்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து அபவுட் இட்ஸ் அபவுட் ஜஸ்ட் 298. ஏன்னா ஆல்வேஸ் லார்ட்ஸ் வில் பி அ சேலஞ்சிங் கண்டிஷன் டு பேட். லார்ட்ஸ்ல இங்கிலாண்டை தோக்கடிச்சா அங்கேயே வந்து அவங்க மொரால் டவுன் ஆயிடும். ஆனா அவங்க வந்து அவங்க நேச்சுரல் கேமை கேர்ப் பண்ணி செஷன் ரன் ரேட் 2-3 தான் வச்சிருந்தாங்க. அதை கேர்ப் பண்ணி 345 350 அடிச்சாங்க. பெர் டே ஃபர்ஸ்ட் டே வந்து 250 தான் அடிச்சாங்க. அண்ட் செகண்ட் டே வந்து பும்ராவோட மாஸ்டர் கிளாஸ் இல்லைன்னா தே வுட் ஹவ் கான் 450. அண்ட் 271 ஃபார் 7. அங்கிருந்து இந்தியா கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. பெருசா ஹைப்பே பண்றது கிடையாது. நம்பர் 7ல வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இவ்வளோ நாள் வந்து இங்கிலாந்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் வந்து ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஏன்னா இது ஜாஸ் பட்லர் வந்து அந்த ப்ராப்பரா வந்து ஃபுல்ஃபில் பண்ணல இன் ரெட் பால் கிரிக்கெட். அண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஜென்னிங்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணாங்க. பட் செட் ஆகலை. அண்ட் இங்கே வந்து சம்ஹவ் ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியுறாரு எனக்கு ஜேமி ஸ்மித். அந்த டெய்லண்டர்ஸ் கூட ஆடுற எபிலிட்டி, அந்த ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறது, குவிக்காக ரன்ஸ் அடிக்கிறது, குவிக்காக கேம் ஆப்போனன்ட் கவையாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ஜேமி ஸ்மித் ஹஸ் பீன் வெரி குட். ஸோ ஓவராலாக வந்து பும்ரா 27 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 5 விக்கெட்டு. பும்ரா ஹாஸ் பீன் அ கோட். அவர் எப்போ ஆடுறாரோ அவரோட 100% எஃபர்ட் வந்து கொடுக்குறாரு. அண்ட் சிராஜ் ஹாஸ் பீன் அண்டர் த ரேடார். எப்பவுமே பும்ராக்கு அண்டர் த ரேடாராக தான் இருந்திருக்காரு முகமது சிராஜ். நீங்கள் பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சிராஜை வந்து எப்பவுமே ஓவர் ஷேடோ பண்ணிடுது. அண்ட் பும்ராவோட ஒர்க் லோடுமே வந்து எப்பவுமே சிராஜ் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ வென்னவன் பும்ரா வந்து 3 டெஸ்ட் ஆட முடியும். ஆனால் இவர் எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஆடுவார். எல்லா டெஸ்ட்டுமே ஒரு 30 ஓவர்ஸ் பவுலிங் போறாரு. அன்ரியல் ஃபிட்னஸ். திஸ் இஸ் ஃப்ரம் முகமது சிராஜ். அவரை பற்றி பேசியே ஆகணும். ஹி ஹஸ் பீன் அ ஒர்க் ஹார்ஸ். அரௌண்ட் 1000 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபார்மேட்ஸ். இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் இட் ஹஸ் பீன் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஹி ஹாஸ் பீன் ஆல்வேஸ் அண்டர் த ரேடார். அவர் அந்த ஸ்கிராம்பிள் சீமை யாருமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சிராஜும் அந்த ஸ்கிராம்பிள் சீம் வந்து பிரில்லியண்டாக யூஸ் பண்ணுவார். ஸோ அதை வந்து இந்த டெஸ்ட்டுமே பிரில்லியண்டாக யூஸ் பண்ணி ஒரு 2-3 விக்கெட்ஸ் வந்து ஸ்கேல் பண்ணார். இங்கிலாந்து போஸ்ட் 387 விச் இஸ் ஹையர் தென் 80-90 ரன்ஸ், ஹையர் தென் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். அண்ட் இந்தியாவுமே அதே 387 வந்து அடிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஹஸ் பீன் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். அந்த சி மூவ்மெண்ட் இருந்துன்னா புவர் ஷாட் ஆடி அவுட் ஆறாங்க. ஜோஃபர் ஆர்ச்சர் வாட் அ கம்பேக் மேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு 4 வருஷம் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள வராரு. வந்த முதல் ஸ்பெல்லு 150, 148, 147, 143 எல்லா பாலும் வந்து பவுன்சர்ஸ், எல்லா பவுன்சர்ஸ் விட்டு கும்மு 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 கும்முன்னு ஏத்துறாரு ஜோஃபர் ஆர்ச்சர். அண்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் சொல்லி எடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் கேஎல் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் தான் நீ தாமலே முத்து. இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. 30 ஆவரேஜ் தான் இருக்குது, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஓவர்சீஸ் வந்துட்டீங்க, இந்த மாதிரி சேலஞ்சிங் கண்டிஷன் வந்துட்டீங்க, சி மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கேஎல் ராகுல் அவரோட டெக்னிக்கு, அவரோட எபிலிட்டி டு பிளே, எபிலிட்டி டு மெயின்டைன் காம்னஸ், அந்த எபிலிட்டி டு நெகேட் த ஸ்விங் வித் திஸ் ரேர் டெக்னிக் இன்டு த பாடி டிஃபெண்ட் ஆடுற ஒரே ஆள் வந்து கேஎல் ராகுல் தான். பெருசாக நான் வந்து யாரையுமே பார்த்ததில்லை இன்டு த பாடி இந்த அளவுக்கு ஒரு எந்த பால் உள்ள வருது எந்த பால் வெளியே போகுதுங்கிற கிளாரிட்டியோட ஆடுறது வந்து கேஎல் ராகுல் தான். அவரோட பிரில்லியன்ட் டன் பார்த்தோம். அண்ட் கருண் நாயர் ஒன்ஸ் அகேன் அவர் ட்ராப் பண்ணிடணும். ஸ்டார்ட் கிடைக்குது, ஸ்டார்ட்டை பெருசாக கேபிட்டலைஸ் பண்ணுறது இல்லை. ஐ அக்ரி 30-40 ஹஸ் பீன் வெரி வெரி அண்டர் ரேட்டட், எல்லாமே ஓகே தான். பட் எல்லா மேட்ச்மே இப்படி ஸ்டார்ட் கிடைச்சா அவுட் ஆனால் எப்படி? ஸோ இட்ஸ் டைம் டு க்ரூம் அ நியூ யங்ஸ்டர். எய்தர் அபிமன்யு ஈஸ்வரன் இல்லைனா சாய் சுதர்ஷன் க்ரூம் பண்ணலாம். இட்ஸ் டைம். அண்ட் சுப்மன் கில் கொஞ்சம் சி மூவ்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் காட் அவுட் பிகாஸ் ஆஃப் த எமோஷன். வி ஆல் நோ வாட் ஹேப்பன் பிட்வீன் சுப்மன் கில் அண்ட் ஜாக் ராலி. ஸோ சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டு ஒரு காம்னஸ் மெயின்டைன் பண்ணார். அப்படிங்கிறதுனால மட்டுமே 250 260 அந்த ஹங்கர் அவர் கண்ணில் தெரிஞ்சது கிளீனா. ஆனால் இங்கே வந்து ஹி ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்ட் வித் ஈகோ. ஸோ அந்த எமோஷன் சம்ஹவ் ரேன் இன் டு ஹிஸ் மைண்டு. போத் இன்னிங்ஸ் மிசரபிளாக ஃபெயில் ஆனார். அண்ட் கொஞ்சம் சி மூவ்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது இந்த பாஸ்ட் அதுவுமே வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். சம் ஒன் ஹேஸ் டு கண்ட்ரோல் இட். லைக் கேஎல் ராகுல் அவர் தான் வந்து போய் பேசணும். ஆனால் அந்த எமோஷன் சம்ஹவ் வென்ட் இன் டு ஹிஸ் மைண்ட். அதனாலேயே வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஆடின மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஒரு ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ட்டு 74, ஜடேஜா 72, நிதிஷ் ரெட்டி 30. பண்ட் பண்ட்டுக்கு வந்து அந்த விரல்ல அடிப்பட்டது. ஆனால் இருந்தாலுமே அவர் உள்ள வந்து 74 அடிச்சாரு. 74 அடிச்சதுமே குவிக்காக அடிச்சார். கேம் எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டார். சம்வாட் 107 ஃபார் 3. இந்தியா வேற இன் ட்ரபிள். அங்கேருந்து பண்ட் அண்டு கேஎல் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அண்ட் தேவையில்லாத ரன் அவுட் பிஃபோர் லஞ்ச் விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டாங்க. ஸோ மைட் பி
ஓவரால் டெஸ்ட் மேட்ச் நீங்க எடுத்து பாருங்க, மைட் பி அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்டா இருக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு செஷன் முடிவுல விக்கெட் எடுக்க ரொம்ப டென்டேட்டிவ் இருந்தாங்க இங்கிலாந்து. புதுசு புதுசா ஸ்டோக்ஸ் வந்து என்னமோ ட்ரை பண்ணாரு. ஷார்ட் பால் ப்ளாய் ட்ரை பண்ணாரு, ஒர்க் ஆகல. எதுவுமே ஒர்க் ஆகல. அவுட் சைட் ஆஃப்மே போட்டிருந்தாங்க. எதுவுமே ஒர்க் ஆகல. பட் பண்ட் வந்து அவரோட கேம் அவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாரு. And தேவையில்லாத அந்த ஒரு ரன் அவுட் மேபி போஸ்ட் லஞ்சே வந்து கேஎல் ராகுல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த செஞ்சுரி வந்து அடிச்சிருந்திருக்கலாம். அங்கதான் ஐ ஃபீல் இட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட். ஏன்னா லீடு கிடைக்கிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் வாஷிங்டன் சுந்தருமே வந்து அவர் சாலிடா ஆடுறாரு. ஆனா டெய்லண்டர்ஸ் கூட அவர் ஆடுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா பிஜிடிலுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெய்லண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா கூட ஆடும்போது இவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் எடுத்து அடிச்சு ஆடலாம். ஸோ அவர் ஏன் அதை பண்ணலன்னு தெரியல. ஸோ ஓவரால் இந்தியா 387 போஸ்ட் பண்ணாங்க. பிரில்லியண்டான ஸ்கோர். பட் 20 to 30 ரன் லீடை வந்து பாட்டில் பண்ணிட்டாங்க டுவோர்ட்ஸ் த எண்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஸ்டோக்ஸ் வித் த பேட் அடிக்க முடியலனாலும் வித் த பால் வித் த ஃபீல்டு அவர் ப்ரோ ஆக்டிவா இருந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். வித் த பால் நான் பவுலிங் போட்டு நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ப்ரோ ஆக்டிவா இருக்காரு. வித்தியாசமான ஃபீல்ட் செட்டப், வித்தியாசமான ஷார்ட் பால் பிளாய் எல்லாத்தையுமே வந்து எடுத்துன்னு வராரு. ஸோ அங்கதான் வந்து ஐ ஃபீல் பென் ஸ்டோக்ஸ் ஆஸ் அ லீடர் ஹாஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் வெல் தேன் அ பிளேயர். பிரைடன் கார்ஸ்க்கு அந்த மூவ்மெண்ட் வந்து கிடைச்சது நம்ம பார்த்தோம். Jofra Archer has been brilliant. Chris Woakes has been quite decent. With the new ball, he has disappointed us. ஆனால் கொஞ்சம் ஓல்ட் பால்ல இருக்கும்போது அவர் கொஞ்சம் டீசெண்டாக ஆடினாரு. ஸோ யா ஓவரால் இந்தியா போஸ்ட் 387 அண்ட் இங்கிலாந்து வந்து இந்தியா டாமினேட்டட் அந்த தேர்ட் இன்னிங்ஸ் ஜாக்ரவாலி அண்ட் டக்கட்டோட அந்த இது தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. 2 overs வித் 1 over தான் பிளே ஆட விட்டாங்க. அங்கே வந்து ஜாக்ராலி டக்கட் வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாமே ஓகே. ஐ ஃபீல் இட் இஸ் வித்தின் த ரூல்ஸ் டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலுமே இந்த மெசேஜ் ஹஸ் பீன் கிளியர்லி கிவன் இந்த டெஸ்டிங் ரூம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து பிளே அவுட் பண்ணுங்க, இன்னைக்கு அவுட் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அதனால மேபி ஹி லாஸ்ட் டைம். ஐ ஒன்ட் சே இட்ஸ் லாங் பிகாஸ் இந்தியாவே வந்து பண்ணியிருக்காங்க இந்த பாஸ்ட். அகேன் சிராஜ் ஸ்கிராம்பிள் சீம் அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. 58 for 3 இருந்தாங்க இங்கிலாந்து. அங்கிருந்து ரூட் அண்ட் ஸ்டோக்ஸ் பார்ட்னர்ஷிப் பிரில்லியண்டா இருந்திருக்கு. ரூட் ஹாஸ் பீன் ஒன்ஸ் அகேன் பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ் சாலிடா இருந்தாரு. அண்ட் ஏன் சுத்தி அவுட் ஆனான்னு தெரியல. ஸோ வாஷிங்டன் சுந்தர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வித் த பால் தேர்ட் இன்னிங்ஸ் வந்து அவருக்கு அந்த ஹெல்ப் கிடைச்சது. ஏன்னா கிராக்ஸ் நிறைய இருந்துச்சு ஃபோர்த் டேல. ஐ ஃபெல்ட் மேட்ச் வாஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ் அ ட்ரா. ஆனால் அங்கே வந்து இந்த வாஷிங்டன் சுந்தர் குயிக்காக ஒரு 3 விக்கெட் எடுத்து மொமெண்டம் ஃபுல்லாக இந்தியா பக்கம் திருப்பினாரு. ஸோ யா அந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கேஷ் ட்ராப் பண்ணாங்க பிரைடன் கார்ஸ்க்கு. 5ல இருந்து அவர் 55 போனாரு. ஸோ அது மைட் பி ஆல்சோ டேர்னிங் பாயிண்ட் இன் திஸ் கேம். அண்ட் யா ஓவராலாக இங்கிலாந்து போஸ்ட் 192. வாஷிங்டன் சுந்தர் அவரோட எஃபெக்டிவ்னஸ் ஒன்ஸ் அகேன் தெரிஞ்சிருக்கு. ஸோ டீம் செலெக்ஷன் எல்லாம் பிளேம் பண்ணாங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் செலக்ட் பண்ணது இன் லாட்ஸ் வாஸ் அ குட் ஆப்ஷன். குல்தீப் யாதவ் ஓகே தான். பட் ஸ்டில் இன் லாட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டேர்ன் இருக்கும் அப்படிங்கிறனால அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷன்மே இவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால ஓகே இட்ஸ் ஓகே வாஷிங்டன் சுந்தர். பட் ஓவராலா 192 இட் வாஸ் ஒன்ஸ் அகேன் பும்ரான் சிராஜ் லீடிங் த அட்டாக் அட் த டாப். பட் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் என்னத்தை சொல்றது, ஒன்ஸ் அகேன் தே ஹேவ் பீன் டிசப்பாயிண்டட். யசஸ்வி ஜெய்ஸ்வால் வெரி வெரி புவர் ஷாட். ஈவன் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் அந்த ஒரு ஷாட் வந்து அகைன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹூ இஸ் பவுலிங் அட் 150 152 per hour அப்படிங்கும்போது there is no way you can pull the ball without feet movement. டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். கேஎல் ராகுல் ஒன்ஸ் அகேன் 58 for 4 ஆன் டே 4. அவருக்கு தனியாக நின்று ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு க்ரூஷியலா. கருண் நாயர் ஏன் அந்த பால் லீவ் பண்ணான்னு தெரியல. மேபி இட்ஸ் லாஸ்ட் த்ரோ ஆஃப் த டைஸ். ரிமூவ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கு. சுப்மன் கில் ஒன்ஸ் அகேன் அப்படியே சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸ்ல வந்து ஆடிட்டாரு. பிரைடன் கார்ஸ் ஹவ் பீன் கெட்டிங் த சீம் மூவ்மெண்ட். கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சிருந்தாரு, கொஞ்சம் மேலவும் தள்ளினாரு, கன்சிஸ்டண்டா அந்த லைன்ல போட்டாரு. அதனால வந்து ஐ ஃபெல்ட் 58 for 4 அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து போனாங்க. இந்தியா வேறு வெரி வெரி இன் டீப் ட்ரபிள். அண்ட் டே 5 அகெயின் பால் வந்து நியூவா இருந்துச்சு. கொஞ்சம் ஓல்ட் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாருமே சுத்திட்டாங்க. கேஎல் ராகுலுக்கு எப்படி அந்த பால் வந்து நான் ஐ தாட் இட் வாஸ் டெஃபினெட்லி இம்பாக்ட் வாஸ் அவுட் சைட். எப்படின்னே தெரியல. ஜோ ரூட்டுக்கு ஒரு பால் ஷஃபிள் பண்ணி உள்ள வந்து ஆடினாரு. அந்த பால் வந்து நாட் அவுட் கொடுக்குறாங்க. பால் ரைஃபிளோட டிசிஷன்ஸ் வந்து ஹஸ் பீன் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். எங்கேயோ அவுட் சைட் ஆஃப் இம்பாக்ட் எங்கேயோ போகுது. எல்லா டிசிஷனும் ஹி வாஸ் கிவிங் அகேன்ஸ்ட் இந்தியா. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல் மேட்ச்மே அவரோட எல்லா டிசிஷனுமே இட் வாஸ் அகேன்ஸ்ட் இந்தியா. ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் ப்ரூவிங் ஏதோ ஒரு அர்ஜென்டா பண்றான்னு தெரியல. ஐசிசி ஷுட் டெஃபினெட்லி லுக் இன் டு தி இஷ்யூ. அண்ட் ஆல்சோ அந்த பால் டியூக்ஸ் பால் 10 over பால் வந்து தேயுது, ஷேப் லூஸ் பண்ணுது. டியூக்ஸ் பால் டெஃபினட்டா வந்து இட் ஹாஸ் பீன் டிசப்பாயிண்டிங் இந்த என்டையர் இது. பண்ட்டு பீச் ஆஃப் த டெலிவரி ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஃபுல் த்ராட்டில் வந்து 4 வருஷம் இன்ஜுரி கிடைச்சி இப்படி வந்து போடுறதுங்கிறது அப்பா என்ன மாதிரி ஸ்டஃப்.
82 for 7. அந்த சுச்சுவேஷன் ஐ தாட் மேட்ச் வாஸ் ஓவர். அண்ட் அங்கதான் ரவீந்திர ஜடேஜா ஃபாட் லைக் அன் அப்சல்யூட் சாம்பியன். டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு ஒரு பேஷன், இந்த அளவுக்கு ஒரு கம்பேஷன் காட்டுவாங்கங்கிறது தெரியல. இப்போ கூட ரவீந்திர ஜடேஜா ட்ரோல் பண்றாங்க, மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. 180 பால்ஸ் ஆடிருக்காரு, 60 ரன் அடிச்சிருக்காரு. பிச்சு நாலா பக்கமும் திரும்புது. அண்ட் பிச்சில் சீம் மூவ்மெண்ட் கண்ணா பின்னா ஆச்சு. டே 5 பிச் ரொம்ப டிட்டீரியரேட்டிங், வெரி வர்ஸ்ட் டு பேட் அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ல தான் யூ வாண்ட் யுவர் டாப் 5 டு ஸ்டெப் அப். ஆனால் அங்கே வந்து அவங்க பண்ணவே இல்லை. ரவீந்திர ஜடேஜா பேட்டட் அப்சல்யூட்லி வெல் வித் த டெய்ல் அண்டர்ஸ். பும்ரா, சிராஜ், நிதிஷ் ரெட்டி கூடயுமே ஒரு டீசெண்டாக ஆடினாரு. பட் போஸ்ட் பிஃபோர் லஞ்ச் இட் ஹஸ் பீன் அ ஹேபிட் ஃபார் அஸ் டு லூஸ் விக்கெட்ஸ் இந்த சீரீஸ். அண்ட் பும்ரா, சிராஜ் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் காமிப்பாங்க எதிர்பார்க்கல. பும்ரா ரேஷ் ஷாட் ஆடி அவுட் ஆனாங்க. பட் 50 பால் 100 பால் கம்பைண்டா அவங்க ஆடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐ ஹேவன்ட் சீன் தம் பேட்டிங் லைக் திஸ். விக்கெட் யூஸ்வலா த்ரோ பண்ணுவாங்க. ஆனா ரவீந்திர ஜடேஜா அவரோட ராஜ்புட் வந்து கடைசி வரைக்கும் போராடுவாங்க. இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் போடுவாங்க. ஜெயிக்கிறமோ தோக்குறவோ ராஜ்புட்ஸ் வந்து என்னைக்குமே போராடுவாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக்கு, சேனால சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல ஆடுற அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக்கு, ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் யாருக்கிட்டையுமே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், இந்த அளவுக்கு கிரிட் வந்து யாருக்கிட்டையும் உங்களால பார்க்க முடியாது. ரவீந்திர ஜடேஜா ஹஸ் பீன் அப்சல்யூட் பீஸ்ட். இஸ் த நேற்று வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர் டெஃபினட்டா ரவீந்திர ஜடேஜா இருந்தாண்டு. ஃபீல் வெரி வெரி பேட் ஃபார் சிராஜ். அந்த மாதிரி ஒரு டிஸ்மிசல் it was very very unlucky. So Siraj is someone who gives 200-300% in the field. I feel very bad for India. We lost moments. அதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா மொத்த சீரீஸுமே நம்ம டாமினேட் பண்ணியிருக்கோம். 2-1 இருந்தாலுமே டாமினேட் பண்ணியிருந்திருக்கோம். இந்த ஒரு லைனப் வச்சு நம்ம இவ்வளோ டாமினேட் பண்ணி வி லாஸ்ட் மொமெண்ட்ஸ். நம்ம க்ரூஷியல் மொமெண்ட்ஸில் எப்போ பிடிச்சிருக்கிறோமோ அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் கம்ப்ளீட்லி இட் ஹஸ் பீன் அ சாட்டிஸ்ஃபையிங் தேர்ட் டெஸ்ட். தோத்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் காமிச்சதுன்றது வெரி வெரி பிரில்லியன்ட் டு வாட்ச். அண்ட் அங்கே ஐ ஃபீல் இந்த நெக்ஸ்ட் கேம் கருண் நாயர் ஷுட் லீவ் வே ஃபார் சாய் சுதர்சன். இங்கிலாண்டில் கசாட் கிறிஸ் வோக்ஸோட எஃபெக்டிவ்னஸ் இந்த ஓல்ட் பால் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால நான் கசாட் டென்ஷன் உள்ளே கொண்டு வருவேன். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ரிவ்யூ. ஸோ ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியலை அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு நாக்கு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ். நிறைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ போடுறோம், அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ லார்ட்ஸோட ஸ்லோப் பற்றி நான் வந்து இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் நாளைக்கு, அதையுமே வந்து பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.